எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களில் நீ கட்டுவாய். வாசிங்க. திரைப்பானை அடைக்கிறோம் என்று குடியிருக்கும்படி. ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளை கொண்டு தான் இந்த வருஷத்தில் நினச்சி போகிற ஆண்டவர் அந்த பாழாய் கிடக்கிற அந்த பட்டணத்தை நினச்சி போகிறாராம், அவர் கட்டப் போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களை கொண்டு என்னை கொண்டு நினச்சி போகிறாரு. இந்த புதிய வருஷத்தில் எப்படி ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னாரோ, உன்னிடத்தில் தோன்றினவர்கள். அப்போ யார் இடத்துல தோன்றினார்கள்? நம்ம இடத்துல. அப்படி தானே? நம்ம இடத்துலேருந்து கொண்டு போகிற அந்த காரியம் மூலமாக ஒருவேளை அழிந்து போயிருக்கிற அந்த மாந்தருடைய காரியங்களை நினச்சி போகிறாராம். ஆண்டவர் கட்டும்படியாக நம்மளை நினச்சிடாரு, அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நாமத்துக்கு என்ன உண்டாகுது? அது மகிமை உண்டாகுது. புதிய வருஷம் எந்த ஒரு வியாதியோ பலவீனமோ எந்த போராட்டம் செய்து நம்மளை அணுகாதபடி எப்படி நம்ம உற்சாகம் அல்லையிலே சொன்னமோ அதே போல் பவர்ஃபுல்லாக நினச்சவர் ஆண்டவர் கொண்டு போவார். அல்லேலூயா. பாருங்கள், அதுதாங்க சொல்லப்பட்டு பாருங்க. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, நம்ம திருச்சியில் கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12 வசனம் சொல்லப்படுது. ஒன்னிலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். சரியா? அப்போ பூர்வ முதல் சொன்னால் பழைய காலங்கள். அப்படிதானே? பழைய காலத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன உண்டாயிருக்கும்? ஒருவேளை ஓலை குடிசைகள் காணப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஓட்டு வீடு வந்துச்சு, அப்புறம் காங்கிரீட் வீடு வந்துச்சு. அப்படி தானே? ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ எப்படி வந்துட்டு எல்லாமே வித்தியாசமான காலங்கள் நினச்சது வந்திருக்குது. அதுதான் சொல்லப்பட்டு பாருங்கள், பூர்வ நாட்களில் எப்படி இருந்ததோ அதெல்லாம் நான் மாற்றி நினச்சிவேன், உங்களுக்கு நான் நினச்சிவேன், அற்புதம் செய்வேன். அதான் சொல்லப்படும். பழையவைகளை ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக நினச்சது, அது மாறிவிட்டது. நம்முடைய எல்லா அழுக்குகளும் நேற்று நினச்சது, அது போய்விட்டு. அப்படி தானே? ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் அழுக்கு நினச்சிட்டு போயிட்டா இல்லையா? ஆமாம், இனி எனக்கு என்ன செய்யாது? இந்த பாவம் என்னச்சில் எனக்குள்ள வராது, இந்த போட்டி போடாமல் எதுவுமே எனக்குள்ள என்ன செய்யாது? வராது. அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த புதிய வருஷம் நமக்கு என்ன உண்டாகும்? அது ஆச்சரியமாக மாறும். அல்லேலூயா. எப்படி நம்ம ஒரு கூட்டமாக குடும்பமாக வந்திருக்கிறோமோ அதே போல் எல்லா விதமான கருத்தும் இடைப்படும் சொன்னால் நம்ம திருச்சபை என்ன உண்டாகும்? வளர்ந்து போயிருக்கும். அப்படி தானே? ஆமாம், இல்லைன்னா என்ன உண்டாகும்? நாளுக்கு நாள் நிச்சயமும் கீழே தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படி போகாதபடி நமக்குள்ள இந்த கிறிஸ்துவின் அன்பை நம்ம நிச்சயப்பட வேண்டும், ஒருவருக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி தானே? ஆமாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அப்படி தானே சொல்லுவீங்களா இல்லையா? புதிய வருஷத்தில் அதான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. உமக்குள்ள அந்த காரியம் நம்ம கேட்கும்போது எங்களுக்கு இங்கே தாங்கப்பா நம்ம கேட்கணும். சரியா? ஆண்டவரே, இந்த புதிய வருஷம் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த நாள் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கை நீங்கள் மாற்றுங்கப்பா, என் சரித்திரமெல்லாம் மாறணும். இவங்க இப்படி மாறிட்டாங்களா, எப்படி இவள் அப்படி சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஆண்டவர் சமயத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் என்ன உண்டாகும்? அது மாறும். அல்லேலூயா. அதை தான் நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்வார். அந்த பாழாய் கிடக்கிற ஜனங்கள் எப்படி கட்டுவார்? அப்படி தானே? நம்ம கிறிஸ்துமஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் போய் நினச்சிட்டோம், நிறைய உதவிகள் செய்தோம். நான் ஜோம் பண்ணாங்க சொன்னாங்களே, எல்லாருமே நம்ம எப்படி நினச்சாங்க? நல்லா ஜோம் பண்ணாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால், ஒரு பாட்டி அம்மாவுக்கு என்ன செஞ்சேன், ஒரு கவர் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ, நானும் ஜானும் நின்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை என்ன பண்ணிட்டேன், நான் ஸ்டேட்டஸ் போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோன் வந்திருக்கு. யாருக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? நம்மளோட வாழ்க்கை மாறுதலாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம கொடுத்தது நம்ம திருச்சபையிலேருந்து கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி வருது? அப்படி தானே? பாருங்கள், நன்மை செய்கிறபடியினால அந்த காரியம் நம்மளோட வாழ்க்கை என்ன உண்டாகிறது? அவருடைய நாமம் மகிமைப்படுவது. நம்முடைய வாழ்க்கை மாறணும்னு சொன்னால் நாம மற்றவருக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த கைமாறு செய்ய வேண்டும். அந்த ஊழியக்காரர் நம்ம கனப்படுத்தும் போது என்ன உண்டாகும்? அது மேலான காரியம் நடக்கும். அப்படி தானே? ஆமாம், கனம் பண்ணுகிற என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்ளன்னு சொல்லப்படுகிறது. அப்படி தானே? ஆமாம், யாதோனா சண்டைக்கார மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்படி தானே? ஆமாம், சண்டைக்கார மாதிரி நினைக்காதுங்க. சரியா? ஆமாம், உங்களுக்குள்ள ஒருவர் நான் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறேன். சரியா? ஆமாம், உங்களுக்குள்ள ஒருவேளை நீங்கள் வேண்டாம் சொல்லிங்கன்னா சொல்லிங்கன்னா அன்பா நான் நின்றுவேன். அப்படிப்பட்ட ஒரு குணம் கொள்ளவேன். அல்லேலூயா. ஆமாம், யாருக்குமே என்ன பாகமாக என்ன செய்ய மாட்டேன், யாருக்கும் வேதனை கொடுக்கவே நினைக்கவே மாட்டேன். இன்னைக்கு நீ வரண்டான்னு சொன்னால் வர மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். சரியா? ஆமாம், அதனால நீங்கள் நிச்சயப்பட வேண்டும். வாங்க நம்ம சொல்லும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த பழைய வருஷம் எல்லாம் போய் புதிய வருஷத்தில் நீங்கள் அப்படி கற்றுக்கொள்ளுங்க சொன்னால் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை எனக்கும் சரி, எனக்கு பின்னால் வர ஊழியக்காரரும் சரி, அவங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரோட எல்லா மிகுதியான ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட காரணம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத் தலைவர் நல்லா இருந்தால் தான் குடும்பம் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி தானே? அப்போ நம்ம போதிக்கிறவங்க கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏனோ தான் நான் பேசிட்டு உங்கள் பாட்டில் ஒரு அரை மணி நேரம் கடத்தி விட்டு ஓடின்னு சொல்லி நினச்சா என்ன உண்டாகும்? கட்டுக்கதை விட்டு ஓட்டுனீங்களேன்,
கொஞ்ச நேரம் உங்களுக்கு சிரிக்க வச்சுட்டு போயிடுறாங்க, அப்படி தானே? அப்படி இல்லை. நான் கொடுக்குற வசனம் பூரா காத்திருந்து உங்களுக்காக நான் நினச்சிறேன் வாங்கி கொண்டு உங்களுக்காக கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் விதைக்கிற காரியம் அதை என்ன வேண்டும், அதை பொறுக்கி உட்கொள்வின்னு சொன்னீங்கன்னா அது ஆத்துமாவுக்கு ஒரு பலன் கொடுக்கும். அல்லேலூயா. ஆமாம், வெறுமையான காரியம் இல்லை. நான் காத்திருப்பேன், எப்படி வந்தாலும் சரி. காலைல 5 மணி ஜெபத்துக்கு வந்தாலும் கூட 3:30 மணிக்கு நிச்சயமாக காத்திருந்து தான், ஆண்டவரே என்னென்ன வார்த்தை கொடுக்கணும், ஆண்டவரே நீங்கள் கொடுங்கப்பா, எங்கள் பிள்ளைகள் காத்திருப்பாங்க, வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க அதன்படி நடக்கணும்னு சொல்லி நினச்சோம் ஜோம் பண்ணிட்டு தான் வருவேன். சும்மா வந்து நினச்ச மாட்டேன், நிற்க மாட்டேன். அது நிற்கிற காரியங்க அல்ல. இப்போ 100 பேர் பற்றி நிற்க பேச முடியுமா? அவருடைய கிருபை தான் பேச முடியும். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட காரியத்தின் மூலமாக தான் சொல்லப்படுது, நீங்கள் கனம் பண்ணுங்க, சரியா? அதை பழசெல்லாம் போய் இனி வருகிற நாட்களில் இனி போகும்போது ஹாப்பி நியூ இயர் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. சொல்லுவீங்களா இல்லையா? சரி, வாய்க்குள்ளே சொல்லிக்கிட்டீங்க, அப்படி தானே? ஆமாம், சொல்லிடும்யா அப்படின்னு சொல்லி, அப்படி தானே? அப்படி இல்லை, சரியா? நம்ம சொல்லுங்க, அது நமக்கு ஒரு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும், அப்படி தானே? ஆமாம், நான் யாருக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் இந்த பக்கமோ அந்த பக்கமோ நான் யாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் பொது மனுஷன், பொது காரியம், சரியா? நீங்கள் பேசினா பேச, இவங்க பேசினா பேசுவேன், எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு அன்புள்ளவன், சரியா? ஆமாம், நீங்கள் எதனாலும் என்கிட்ட நீங்கள் சொல்லலாம், நானும் உங்கள்கிட்ட சொல்லும்படியாக அது உரிமை எனக்கு என்ன சொல்லி ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்க. சரி, எடுத்துக்கொள்ளவும், அதை வாசிப்போம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் போர் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய், திரைப்பானதை அடைக்கிறவன் என்று இங்கே சொல்லப்பட்டு பாருங்க. எப்படிப்பட்ட காரியம் சொன்னாலும் இங்கே இந்த ஒரு வசனத்தை நாளைந்து என்ன செய்த கருத்துக்கள் சொல்லப்பட்டு பாருங்க. உன்னிடம் தோன்றினவர்கள் போர் முதல் பாழாய் கிடந்த, அப்போ நம்ம இடத்துல பிறந்த பிள்ளைகள் மூலமாக ஒருவேளை பாழாய் கிடந்த இந்த பட்டணமா இருந்திருக்கலாம், அப்படித்தானே? ஒருவேளை முன்னோருடைய காலத்தில் பார்க்கும்போது ஒருவேளை 5-6 என்ன குடிசைகள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்ய, ஆண்டவர் நல்ல ஒரு கட்டடம் கட்டியும்படியாக நல்ல ஒரு கிருபையான காரியங்களே நம்ம செய்து கொண்டு வரோம், அப்படித்தானே? ஒருவேளை நம்ம பார்க்கும்போது நம்முடைய முன்னர் சொன்னது மூலமாக இந்த ஆலயம் ஓல்ல குடிசை காணப்படுது சொல்லி நம்ம பார்த்தோம், அப்படித்தானே? நம்ம பாருங்க இப்போ எப்படி இருக்குது, நல்ல ஓடு போட்டு நல்ல காரியங்களை காணப்படுது. ஆனால் கர்த்தர் சித்தமான 2025 அது காங்கிரீட்டாக மாறும். அல்லேலூயா. இல்லையா? சந்தேகமாகி போச்சா? சத்தமே இல்லையே, அப்படிதானே? ஆமாம், அதுவும் மாறும். அதுதான் நம்ம கண்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை பாருங்க, இந்த பாழாய் கிடக்கிற அந்த பட்டணங்கள் நம்ம மூலமாக என்ன செய்வார், ஆண்டவர் கட்டி எழுப்பார், அப்படித்தானே? ஆமாம், நீங்கள் செபிக்கிற ஜெபத்தின் மூலமாக தான் என்ன செய்வோம், அது உண்டாகும். என்னை பார்க்கும்போது இந்த வருஷம் கட்ட முடியாதுன்னு நினைக்கிங்களா? கட்டிடலாம் சொல்லிட்டாங்க, அப்படி தானே? அப்போ நம்ம தான் என்ன ஜெபிக்கணும், சரியா? ஆமாம், அந்த ஒற்றுமை அந்த அன்பு நமக்கு வந்துட்டுனாலே நம்ம 4 பேர் 4 தூண் நினைச்சலாம் எழுப்பிடலாம். அல்லேலூயா. ஆமாம், அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், புதிய வருஷத்தில் நம்ம காண போகிறோம். அது அந்நிய கண்களை உங்கள் சொந்த கண்களையும் என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், அதன் காலத்தில் என்ன செய்வார், நேர்த்தி நமக்கு அவர் செய்தியும் படிப்பார். அதான் சொல்லப்பட்டு பாருங்க, கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டு செய்கிறாருன்னு சொல்கிறாரு. சொன்னால் நீ கட்டுவாயின்னு சொல்லுவார். திறப்பானதை அடைக்கிறவன் என்று குடியிருக்கும்படி பாதைகளே திறக்கணும் என்று பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில நன்மை செய்யும்படியாக தான் நம்ம என்ன செய்யற ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பாருங்க, மற்றவர்கள் நம்ம நன்மை செய்கிறோமா, அந்த நன்மையான கருத்தை என்ன செய்யறார், ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர், இந்த புதிய வருஷத்துல நான் உங்களுடைய சாட்சி மூலமா நற்காரியம் செய்வேன், நான் செய்வேன் நீங்க சொல்லும் பொழுது அந்த பாழாய் கிடக்கிற பட்டணம் கூட என்ன உண்டாகும், அது மாறும். அல்லேலூயா. அவன் உங்களை கொண்டு என்ன செய்வார், ஆண்டவர் கட்டி அவர் எழுப்புவார். அதாங்க நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னு சொன்னாலும் 10ஆம் வசனம் வாசிங்க. பசி உள்ளவனுக்கு ஒன்று ஆத்துமாவே சாய்த்து இங்கே சொல்லப்பட்டு பாருங்க, பசி உள்ளவனுக்கு என்ன செய்யப்பட வேண்டுமா, நம்ம ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுறது. இந்த பண்டிகை நாட்கள் நம்ம கொடுத்தோமா யாருக்காவது? இல்லையா? போச்சா? எங்களுக்கே சட்டியில் இல்லைங்களோ? நம்ம மற்றவங்க நம்ம கொடுக்க முடியாது தான் சொல்லிட்டு இருந்தோம், அப்படி தானே? ஆமாம், ஏழைகள் நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த பண்டிகை நாட்களில் நம்ம உதவி செஞ்சு சொல்லி நம்ம சொன்னோம். அப்புறம் நம்ம எப்படி இருப்போம், நானே ஏழை அப்படிங்களா? நம்ம ஆண்டுக்குள்ளே பணக்காரனாக இருக்கோம், நம்மளே ஏழை, அப்படி தானே? மற்றவருக்கு நம்ம கொடுத்தா தான் அந்த பண்டிகை நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், அப்படி தானே? இல்லைன்னா துக்கமான பண்டிகை தான் நிச்சயம் இருந்திருக்கும், அப்படி தானே? ஆமாம், பாருங்கள், மற்றவருக்கு நிச்சயப்பட வேண்டும், நம்ம கொடுக்க வேண்டும் சொல்லி இங்கே சொல்லப்படும். அதாங்க சொல்லப்படுது, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா திருப்பி ஆகுதுன்னு, அப்பொழுது இருள் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல பிரகாசிக்கும் சொல்லுகிறார். பாருங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும்படியாக நாம் மற்றவருக்கு நம்ம உதவி செய்யும்படியாக நினைச்சிருக்காரு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம பாருங்க, ஒருவேளை சின்னதாக ஒரு ஊசி போடணும் எவ்வளோ வருது, 300 ரூபாய் 500 குறையாம நினைச்சிரும் போகுது. ஒருவேளை களக்காடு வரை போடணும் நினைச்சிரும், பெட்ரோல் போட்டால் ஒரு 200 ரூபா போயிடும். 500 ரூபாய் நினைச்சிருவோம்
சின்னதாக ஒரு மண்டகன ஒரு காய்ச்சல் வந்து கொடுத்துருதோம். ஆனால் ஊழியக்கார பிள்ளைகளுக்கோ ஒரு மற்றொரு ஏழைகளுக்கோ நம்ம கொடுக்க நினச்சதும் யோசனை பண்ணுறோம். அப்படி தானே? ஆமாம். பாருங்க, உங்களுக்காக நித்தம் அனுதி நம்ம ஜெபிக்கிறவங்க நினச்சலாம், நம்ம அதை செய்யலாம். அதாங்க சொல்லப்பட்டு பாருங்க, எப்படிப்பட்ட காரியம் சொன்னால், அப்பொழுது நீ கூப்பிடான்னு சொல்லி அங்கே 9 வருஷத்துல வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுஉத்தரவு என்ன வரான் கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமாம். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நுகத்தடி என்ன வரான், அவர் முறியடிப்பாருன்னு சொல்லப்படுது. பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லா சாபக்கட்டுகளை அவர் மாற்றுகிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுவார். ஹல்லேலூயா. அது சொல்லப்படும் புலம்பல் 5:7 திருப்பிக் கொள்வோம். அங்கே சொல்லப்பட்டு பாருங்க, எங்கள் முன்னோர்கள் பாவம் செய்து நினைச்சாங்க, மாண்டு போன நாங்களும் நினைச்சதும் அதை அனுபவிக்கிறோம். ஏன் அனுபவிக்கிறோம்? என்ன அந்த வாசப்படையில் ஏன் போக முடியுது? நம்ம ஜெபிக்காதனால தான், நம்ம எல்லா விதமான குறையினால தான் என்ன உண்டாகுது, அந்த பாவம் என்ன செய்யுது, வாசப்படியில் கிடந்து நம்ம சொல்லுவோம், ஏன் இந்த தரித்திரம் என்ன செய்ய பண்ணுது, போக வேண்டியது நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? ஏன் இந்த தரித்திரம் எனக்கு மாற வேண்டியது, ஏன் மாறாமல் இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்போம். ஏன்னு சொன்னால் அதாங்க சொல்லப்பட்டு பாருங்க, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவங்களை விசாரிப்பேன்னு சொல்லி அங்கே சொல்லப்படும். அப்படி தானே? வாசிப்போம் புலம்பல் 5:7. எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்களோ என்ன செய்கிறோம், அவருடைய அக்கிரமத்தை நம்ம சுமக்கிறோம். அப்படி தானே? இங்கே சொல்லப்படுது, பாலாய் கிடக்கிற இடத்த நீங்கள் கட்ட வேண்டிய சொல்லி இங்கே வாக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், பாவங்களை சுமக்கிறோம் சொல்லப்படுது. அதெல்லாம் மன்னிக்கும்படியாக தான் நம்ம பரமபிதா அந்த கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கும் எனக்காக அந்த கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. ஆமாம். இனி ஒரு பாவம் மேற, இனி ஒரு சாபம் மேற சொல்லி நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும்படியாக தான் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயன் அற்புதம் செய்தார். எசேக்கியேல் 36:11 திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் 36:11. ம் 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 ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படும், எப்படி சொல்லப்படுனால், பூர்வ நாட்களில் இருந்த நிலைமையில் நான் உங்களை என்ன செய்வேன், ஸ்தாபித்து உங்களுக்கு நற்சீரை என்ன செய்வேன், உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். பாருங்க, கடந்த வருஷத்தில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அந்த நல்காரியம் ஆண்டவர் செய்தார் சொன்னால், இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு நற்காரியம் செய்வேன், உங்களுக்கு நான் செய்து முடிப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். கடந்த வருஷத்தில் நன்மையான காரணம் பெற்றோமா இல்லையா? எத்தனை பேர் பெற்றோம்? ஒருத்தர் இல்லையா? ஒரு ஆள் தூக்கிட்டு அப்படியே தலையில் அடி, ஏதோ தலையில் ஏதோ ஊந்த மாதிரி தெரியும். அப்படி தானே? ஆமாம். ஏதோ வண்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. அப்படி தானே சொல்லணும். ஹல்லேலூயா. பாருங்கள், நமக்கு நன்மை செய்திருக்கிறாரு ஆண்டவர், எனக்கு நன்மை செய்ய சொல்லும்படியாக நினைச்சிடும் நம்ம கரங்க தூக்கணும். அப்படி தானே? பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், அப்போ பாதியில் நிப்பாட்டுன்ற அர்த்தம். அப்படி தானே? எவ்வளோ நன்மை நம்மளோட வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறாரு, அப்போ நம்ம எப்படி நம்ம சொல்ல வேண்டும்? அப்படி தானே? பாருங்கள், ஆண்டவர் எனக்கு பலவிதமான அற்புதங்கள் செய்தார், என்னோட வாழ்க்கையில் குறைவில்லாதபடி கர்த்தர் என்னோட வாழ்க்கையை நிறைவாக்கி கொடுத்தாரு நம்ம சொல்லுவோம் சொன்னால், நம்ம ஆண்டவர் செய்த காரியத்தின் மூலமாக இன்னும் நினச்சி வர புதிய வருஷத்தில் இன்னும் அநேக வாசல் உனக்கு நம்ம நினச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். இதோ திறந்த வாசல் நினச்சி உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவன் நினச்ச முடியாது, அதை பூட்ட முடியாது. பாருங்கள், 3 மாதத்துக்குள்ள நீங்கள் ஒருவேளை நம்ம ஜீவன் இருந்து நம்ம சொல்லலாம், சரியா? 3 மாதத்துக்குள்ள கர்த்தர் வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. அவன் என்னென்ன வாக்குத்தத்தை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை செய்து முடிப்பேன்னு சொல்லி அவர் என்னோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை நடக்கும். ஹல்லேலூயா. ஆமாம். அப்படிப்பட்ட காரியத்தின் மூலமாக தான் என்ன செய்ய நான் தைரியமாக சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் தான் செய்யப்பட வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர் தருவாரா தரமாட்டாரா என்னவோ அப்படின்னு நம்ம சந்தேகப்பட என்ன உண்டாகும், அதை அப்படியே தான் போவோம். இவ அப்போ என்ன மாட்டாங்க, ஸ்டாண்டர்டாக இல்லை, அப்படி தானே நினைப்போம். அப்படி தானே ஸ்ட்ராங்காக என் ஆண்டவர் தருவார் அப்படி சொல்லி நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்படிப்பட்டது அதான் சொல்லப்படுது, உங்களுக்கு நற்சீரை எல்லா விதமான காரியத்தை நான் உங்களோட வாழ்க்கையில் செய்து முடிப்பேன்னு சொல்லி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு, அவர் சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அதே போல் திருப்பிக் கொள்ளும். ஏசாயா 27:3 வாசிப்போம். ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு. பாருங்க, எதை தான் சொல்றார், சரியா? வருகிற இந்த 12 மாதங்களும் உங்களோடு கடந்து நினச்சி வரான், அவர் பாதுகாத்துக்கிறார். ஒரு மரத்துக்கு எப்படி தண்ணீர் பாய்ச்சுகிறாரோ அதே போல் நமக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் கற்று நினச்சி வரான், நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு பாருங்க, நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு என்ன செய்வேன், தண்ணீர் பாய்ச்சி பாதுகாத்துக்கொள்ள. யாரை?
உங்களே என்னையும் தான். அல்லேலூயா. நம்ம இந்த வருஷம் முழுவதும் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா தேவையும் என்ன செய்வார், அவர் சந்திக்கும்படியாக ஒரு கிருபை கொடுப்பார் பாருங்க. அப்படிப்பட்ட கிருபை மூலமாக நம்மளோட வாழ்க்கையை அது பிரகாசிக்கும்படி கர்த்தர் என்ன செய்வார், அவர் கிருபை கொடுப்பார் பாருங்க. அதே போல உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ம் 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 அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு பாருங்க, அந்த கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே எப்பொழுதும் நிச்சயமா இந்த வருஷம் முழுவதும் கூட இருக்கும் சொல்லி அவர் வாக்கு கொடுக்குறாரு பாருங்க. அதே போல் நம்ம வாசித்த முதல் வாசத்தை பதில் பார்த்தோம்னு சொன்னால் உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம சொல்லப்பட்டு பாருங்க, எப்படி நம்மளோட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் சொன்னால், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்துடன் செய்யப்பட வேண்டுமா. அதை வாசிங்க. உபாகம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற செய்ய நீ கவனமாக இருக்கும், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஏன்னு சொன்னால் உண்மையாக அவருடைய சத்தத்தை நம்ம செய்யப்பட வேண்டும். நம்ம செவி கொடுக்கிறவர்கள் காணப்படுகிறோமா, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு பாருங்க. அந்த 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன உண்டாகும், எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றோமோ ஆப்போசிட்டாக காணப்படும். வாசிக்க என்ன செய்யாது, தோணவே தோணாது. போதும்பா பைபிள் மூடு அப்படிதான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சாபங்கள்லாம் வரும்னு சொல்லி அவரை தேடாமல் இருந்தால் அது எல்லாவற்றையும் இழந்து போக முடியாத காரியம் வருது. அதுதான் சொல்லப்படுகிறது. அதுக்கு 15 முன்னாலே என்ன செய்ய போகிறோம், நம்ம எல்லாமே பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஒரு நன்மை குறைபடாதபடி நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாரு. முதல்ல நம்ம கேட்டோம், என்ன கேட்டோம் இன்னைக்கு ஜெபத்தில், என்ன கேட்டீங்க? ஆண்டவரே எனக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தாங்கப்பா கேட்டிங்களா இல்லையாப்பாங்களே, அதை நம்ம கேட்கணும். சரியா, நல்ல ஆரோக்கியத்தை தாங்கப்பா, நான் மற்றவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும், நான் சாட்சியாக இருக்க வேண்டும். கடைசியில் நம்ம குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண வேண்டும். சரியா, ஆமாம். முதல்ல என் குடும்பத்தை ஆசீர்வாதம் சொல்லி கேட்கக்கூடாது. சரியா, அவன் தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியம் நம்ம கொடுத்துருக்காரு. அப்படி தானே, ஆண்டவரே என் தேசத்தில் நாங்கள் ஆராதிக்கும்போது எங்களுக்கு வேண்டிய நல்ல கிருபை ஜீவன் தந்தீங்கப்பா, என் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் கொடுங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா குடிச்சு எடுத்து மறுத்து எத்தனை பேர் இருப்பாங்க இப்போ, அப்படி தானே. அவன் எத்தனை பார்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் கிடக்கும். ஆனால் நமக்கு கிருபை ஆராதிக்கும்படியாக நல்ல ஒரு கிருபை நினைச்சிருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட கிருபைனால தான் நம்ம நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவருடைய கிருபைனால் நினைச்சிடும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதாங்க சொல்லப்படும் பாருங்க, கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்படும். யாரு மேலே, உங்கள் மேல் என் மேலே தான். பாருங்க, இந்த 12 மாதமும் நம்ம போகிற எல்லா விதமான காரியத்தையும் நினைச்சவர் அவர் நம்ம கூட அவர் இடைபடுவார். நீங்கள் நடக்கும்போது சரி, நீங்கள் ஒருவேளை நம்ம தொழில் செய்தாலும் சரி, எங்கே நம்ம போனாலுமே இந்த 12 மாதம் உண்மையில் என் கண்ணே வைத்து நான் செய்வேன், உன்னோடு கூட நான் வருவேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. உபாகம் 11ஆம் அதிகாரம் அந்த 12 வருஷத்தை பார்த்தோம். அதே போல பார்க்கும்போது ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4 பார்த்தோம் சொன்னால், நான் ஏந்துவே நான் உன்னை நான் சுமப்பேன்னு சொல்கிறார் பாருங்க. ஒரு தகப்பன் தோல் மேல் எப்படி நம்ம சுமந்து அந்த வயல்காட்டில் நம்ம கொண்டு போகிறோம் பார்க்கலாம். ஒருவேளை ஆற்றை கடக்கும்போது சொல்லலாம் நம்ம பார்க்கலாம், தோல் மேல் சுமந்து நினைச்சுவாங்க பிள்ளை கொண்டு போகிறத பார்க்கலாம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 12 மாதம் வருகிற 12 மாதமும் அவர் தோளின் மேல் நம்ம சுமந்து எல்லா விதமான கடன் பிரச்சனை எல்லாம் பாரம் செய்வார், அவர் மாற்றி நம்மளை கொண்டு போவார். அல்லேலூயா. அவன் வேண்டிய மீதியான துணிக்கு எடுக்கும்படியாக அப்படி ஒரு சாட்சி நம்ம கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படி, நான் ஏந்துவே நான் நினைச்சுவேன், நான் சுமப்பேன், உன்னை தப்பிப்பேன்னு சொல்கிறார் பாருங்க. எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும் கூட பரவாயில்ல, நான் உன்னோடு கூட நினைச்சுவேன், நான் பலத்தகரம் செய்து முடிப்பேன். அதான் உபாகம் 28 அந்த 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ம் ம் பாருங்க, இங்கே சொல்லப்படுது ஏன்னு சொன்னால், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம், அப்படிதானே, என் ஜனம் என்று சொல்லப்படுகிறது பாருங்க. அப்போ அதன் மூலமாக தான் சொல்லப்படும். எப்படிப்பட்ட காரியம் சொன்னால், அது எரேமியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுது பாருங்க. எப்படிப்பட்ட அதான் சொல்லப்படுது. எப்படி வாசிங்க, எரேமியா 11:3. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனை செய்வேன் இருப்பேன். அல்லேலூயா. அதாங்க பார்த்தோம். உபாகம் 28:10 பார்த்தோம். அதே போல் எரேமியா 11:3 பார்த்தோம். அது அவருடைய சத்தத்துக்கு எல்லா விதமான காரணமும் கீழ்ப்படும் சொன்னால் அவருடைய பிள்ளை நம்ம காணப்படும். அல்லேலூயா. ஆமாம், இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன உண்டாகாது. அழைத்துட்டு வெளியே போகணுன்னு என்ன உண்டாகும், பிசாசங்க வலை போட்டு வச்சுருப்பான். வா நீ உள்ளே போன கோயிலுக்குள்ள
பழைய வாழ்க்கைக்கு நம்ம போயிடணும் சரியா அப்படின்னு செய்வான் வாழை போட்டு வச்சிருப்பான். இந்த நாளில் நம்ம நினைச்சப்பட வேண்டும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கப்பா, உம்முடைய வல்லமை எனக்குள்ள நீங்கள் தாங்கப்பா நம்ம சொல்லும்போது புது மனுஷனா புது மனுஷன் என்ன செய்யப்பட வேண்டும். அழைத்து வெளியே போகும்போது அப்படிப்பட்ட காரியம் மூலமாக போகணும்னு சொன்னால் இந்த வருகிற அந்த புதிய ஆண்டு நமக்கு நன்மையான ஒரு ஆண்டாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த அன்பு நமக்குள்ள காணப்பட வேண்டும். முதலாவது தேவனுடைய அன்பை நம்ம நினைச்சப்பட வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியா. ஆண்டு பாருங்க, பொண்ணு பொருளை நினைச்சல அவர் எதிர்பார்க்கல. காணிக்கை இவ்வளோ கொண்டு போடுங்க எதில் எழுதியிருக்கா, அது சொல்லவே இல்லை சரியா. முதலாவது உங்களோட இருதயத்தை எனக்கு தாங்க தான் கேட்டிருக்கிறாரு. அந்த இருதயத்தை குடும்பங்களே குடும்பங்கன்னு சொல்கிறாரு பாருங்க. அவரோட நம்மளோட இருதயத்தை நம்ம கொடுத்துன்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கை என்ன செய்வார், அவருடைய கருத்தை நம்ம கொடுக்கும்போது அவரே நமக்கு உள்ளங்களை வரைந்து இந்த வருகிற 12 மாதமும் எல்லா விதமான காரியத்தையும் நம்மளோட கூட இருந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட கிருபை காணுதான் நம்ம நினைச்சிடும். இதனால் வந்து அவருடைய பாத்திரம் நினைச்சிடும் காத்திருக்கிறோம் பாருங்க. கர்த்தர் நமக்கு நன்மையான காரியம் செய்தபடினாலே அவரை சொல்லி நம்ம துதிக்கும்படியாக வேண்டிய ஒரு கிருபை கொடுத்தார் பாருங்க. அதை சொல்லப்படி பாருங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ம் ம் ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு பாருங்க எப்படின்னு சொன்னால், இடிந்து கிடக்கிற பாழாய் பட்டணங்களை புதிதாக செய்வோம் நம்ம கட்ட போகிறோம். அப்படி தானே அவன் எப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகள் அது ஒரு கட்டடம் சரியா. நம்ம கசப்புகள், வைராக்கியம், பிடிவாதம், அந்த போட்டி, பொறாமை, அந்த மூர்க்க குணம் எல்லாம் நினைச்சப்பட வேண்டும். அது இன்றோடு அழிக்கப்பட வேண்டும். என் சரித்துட்டு ஆண்டவரை அதை எடுத்து போடணுமா சொல்லணும் சரியா. அவன் இந்த நாளும் நினைச்சப்பட வேண்டும். புதிய கட்டடம் நினைச்சிங்க என்னை மாற்றுங்க நம்ம சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு நினைச்சுவார் இடைபடுவார். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிரியத்தை நினைச்சது அது கெடுக்க. அப்படி தானே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பார்க்க எது கெடுக்குது, அந்த முறுமுறுப்பு தான், அந்த பொறாமை, அந்த ஆவிகள் நமக்குள்ளே காணப்படும் போது என்ன உண்டாகுது, வர வேண்டிய ஆசீர்வாதம் வாசல் விட்டு நினைச்சது உள்ளே வராது. அப்படி தானே. அப்போ பாருங்கள், அதெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போச்சுன்னா அது தானாக நினச்சி நமக்குள்ளே வந்து அதை சேரும். நம்ம மூலமாக அநேக குடும்பங்கள் நினச்சவர் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆமாம், கட்டுவோமே இல்லையா. சட்ட வகையாக தான் சொல்லப்படுது. அப்படி தானே. பாலா கிடக்குறா நினச்சிங்க கட்டுங்கன்னு சொல்லி போட்டு நினச்சா கொடுத்துருக்குறாங்க. நம்ம தான் கட்டணும். அப்படி தானே. ஆமாம், அப்போ நம்ம தான் நினச்சாங்க திருமணம் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கு. அப்படி தானே. அதான் சொல்லப்படுவார், உன்னில் தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாலை கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் சரியா. நம்மளை கொண்டு தான் ஆண்டு நினச்சாரு எங்கெல்லாம் கட்ட போகிறான்னு சொல்லி இந்த வருஷத்தில் பார்ப்போம் சரியா. அவன் பாருங்கள், நம்ம கட்டுறோமா இல்லையா. அவன் ஒரு ஆள் கட்டணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்லணுங்களா. அப்படி தானே. ஒரு கேஜி தட்ட முடியுமா. அப்போ 2 கேஜி தட்டினா தான் நினச்சோம் ஓசை வரும் சரியா. அப்போ அதுக்கேற்ற ஒரு காரியம் எப்படி கட்டுவோம். புதன்களும் பெண்கள் கூட நடக்கணும், நான் சேர்ந்து கட்டுன்னு சொல்லணும் சரியா. ஆமாம், அதான முடியாது நம்மளால். புதன்கிழமை பெண்கள் கூட நடக்குது, வேறு இதெல்லாம் நடக்குது, அது நம்ம பங்கு பெற்றோம் சொன்னால் இதை பாலான இடங்களை என்ன செய்ய முடியும், நம்ம கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. அங்கே நான் வராமல் இருந்தோம்னா என்ன உண்டாகும், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி தானே. யாருக்குள்ளோ புதன்கிழமை அவங்க அவங்க குடும்பத்தை ஜெபம் போகிறாங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம குடும்பங்களும் நம்ம சேர்ந்து என்ன செய்யப்பட வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் சரியா. நம்ம புதிய வருஷம்லாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு புதன்கிழமை. அப்படி தானே. நம்ம ஒருவேளை கர்த்தர் சித்தமாக இந்த இரவு பார்க்கலாம் சரியா. பாருங்க, நம்ம சேர்ந்து எல்லா விதமான காரியம் இடைப்பட்டால் சொன்னால்தான் நம்ம திருச்சபை என்ன உண்டாகும், வளர்ந்து பெருக முடியும். அப்படி தானே. நான் நினைக்கிறேன், ஒருவேளை நம்ம எல்லாம் ஒன்றை நம்ம கூடி நம்ம ஜெபித்தோம்னு சொன்னால் நம்முடைய திருச்சபை என்ன உண்டாகும், அது சேகரம் போல மாறும். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட மாற்றம் நம்ம நினைச்சப்பட வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். பரவாயில்ல, வடக்காடு இப்போ நினைச்சது நல்ல முன்னேற்றம் சொல்லி அவங்க சொல்லணும் இனிமே அப்படி நம்ம எதிர்பார்ப்போம் சரியா. அதாவது நம்ம என்ன என்னால் நான் நினைச்சேன் நான் முடியும்னு சொல்லி நம்புகிறேன் சரியா. ஏன்னு சொன்னால் நம்ம முழங்கால் முடக்கும் போது அது எல்லாவற்றையும் கர்த்தர் நினைச்சுவார், மாற்றி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமாம், அது கர்த்தர் சித்தமானால் ஒருவேளை அந்த சங்கிலி ஜெபம் நினைச்சாலும் ஒரு நாள் செய்யலாம் சரியா. ஆமாம், இதே போல் ஒரு கூட்டம் வச்சு எல்லாரும் நினச்சி போகிறோம், நம்ம கரங்களை பிடித்து ஜெபிக்கும்படியாக ஒரு வாய்ப்பாண்டு கொடுப்பார் சரியா. அந்த நாள் இருக்கிற எல்லா நம்மளோட இருக்கிற எல்லா கட்டுகள், நம்ம கழுத்திருக்க எல்லா நுகை நிச்சயம் அது மாறப்படும். ஹல்லேலூயா. நான்கிற எண்ணம் நீங்கிற எண்ணமெல்லாம் மாறி நாமுங்கிற எண்ணத்தை நிச்சயம் ஆண்டு கொண்டு வருவார். அப்படிப்பட்ட காரியம் நம்ம செய்தோம் சொன்னால்தான் இந்த சட்ட வாக்கியம் நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமாம், அதை தான் சொல்லப்பட்டு பாருங்க, பாலா கிடக்கிற இடங்களை உங்களுக்கு நினைச்சுவே நான் கட்டுவேன்னு சொல்லி ஆண்டு நினைச்சுறாரு. அவர் வாக்கு கொடுக்குறாரு பாருங்க. இடிந்து போனதை நினைச்சுவார், பாலாய் கிடந்தவர்களை நான் உங்கள் மூலம் புதியதாக நினைச்சுவே நான் கட்டுவேன்னு சொல்றாரு பாருங்க. அதே போல எடுத்துக்கொள்வோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14. என் ஜனமாகி இஸ்ரவேல் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாலான நரகங்களை கட்டி அவர்கள் குடியிருந்து திராட்சை தோட்டத்தை நாட்டி அவர்களுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி
அவர்கள் கனி என்ன செய்வார்களாம், புசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ பாழாய் கிடக்கிற இடத்துல அந்த தோட்டத்தை நினச்சி போகிறோம், நம்ம கனிகளை மாற்றி அதில் ஒரு திராட்சை ரசத்தை நினச்சி போகிறோம், நம்ம குடிக்க போகிறோம். அப்படிப்பட்டது தான் ஆண்டவர் நினச்சி எதிர்பார்க்க. ஆண்டவரே, எங்கள் மூலமாக நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய போகிறக்கான நினச்சி போகிறோம். நாங்கள் ஸ்தோத்திரமாக சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு கொண்டு அவர் பலத்த காரியம் செய்வார், அவர் செய்தி முடிப்பார் பாருங்க. அப்படிப்பட்ட கிருபை மூலமாக தான் நம்முடைய எல்லா விதமான காரியம் செய்கிறார் ஆண்டவர். அது செய்யும்படி கிருபை கொடுக்குற தோட்டங்கள், பாழாய் கிடக்கிற தோட்டங்கள் அப்படி தானே. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா பாறையாக காணப்படுது, அப்படி தானே. ஆமாம், இங்கே இருக்க வரை தேவன வரை பார்த்தீங்கன்னா ஒரே பாறையாக காணப்படும். அந்த பாறையெல்லாம் நம்ம நினச்சிடும் அதை சீர்படுத்துகிறோம். ஏன்? அது வயல் நிலங்களை மாற்றும்படியாக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யுது, அது நிலங்களாக மாறுகிறது. அதில் நினைச்சிடும் ஏதாவது பயிர் நினைச்சிடும் விதைக்கிறோம். அதே போல் நம்முடைய காரியங்களை நம்மளை கொண்டு இருக்கிற ஜனங்கள், ஏழை ஜனங்களை, ஒருவேளை அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை, ஒருவேளை குடிப்பழக்கிற ஜனங்களை, ஒருவேளை நம்மளை கொண்டு நினைச்சுவார் ஆண்டவர். அதிலிருந்து பிடுங்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நம்மளை கொண்டு நினைச்சுவார், அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அதான் சொல்ல தோட்டங்களை என்ன செய்வேன், நான் நினச்சுவேன் உண்டாக்குவேன்னு சொல்கிறாரு பாருங்க. அப்படி தானே. நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா என்ன உண்டாகும், நல்ல கதிர் வேணும், என்ன உண்டாகும், ஊடல் என்ன உண்டாகும், என்ன வரும், அந்த கல்லை மாதிரி ஒன்று வரும். அப்படி தானே. அதை பிடிங்கி எறிஞ்சால் தான் அது என்ன செய்யும், நல்ல கதிர்கள் வரும். அப்படி தானே. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசம், நாம் மற்றொரு கனி கொடுக்கும்படியாக அந்த ஆண்டவர் நினைச்சுறாரு, அவர் பிரகாசிக்கும்படி செய்வார் பாருங்க. அதே போல் வாசிப்போம், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ம் 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 இங்கேயும் சொல்லப்படு பாருங்க. இப்போ நான் சொன்னோம்ல, அந்த பாறைகள், அந்த கற்கள்னு சொல்லி சொன்னேன். அதே போல் இங்கே சொல்லப்படுது அந்த கல்லறைகள்னு சொல்லப்படுது. அந்த காடுகளில் பார்க்கும்போது கல்லறைகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு அதில் என்ன செய்யப்பட வேண்டும், நான் கட்டும்படியாக ஒரு என்ன செய்ய வேண்டும், எனக்கு ஒரு அனுமதி தாங்க சொல்லி என்ன சொல்லுவாங்க. நெகேமியா கேட்குறவங்க பார்க்க முடியுது. நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நமக்கு அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் உங்களை என்னை கொண்டு அவர் பலத்தகாரம் செய்து முடிப்பார் பாருங்க. அதை தாங்க ஆண்டவர் எதிர்பார்த்துக்கின்ற என் பிள்ளைகள் நற்காரை செய்வார்களா, நல்ல காரியம் செய்வார் சொல்லி இந்த புதிய வருஷத்தில் என்ன செய்கிறாரு, அவர் எதிர்பார்ப்போடு காணப்படுகிறார் பாருங்க. அல்லேலூயா. தூக்கம் வந்துட்டான், தூக்கம் வந்துட்டான். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா அல்லேலூயா. தூக்கம் போயிட்டுதான், தூக்கம் செய்யணும். கொஞ்சம் கலைஞ்சதை என்ன உண்டாகும், உற்சாகமாக காணப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லா விதமான காரியம் நம்ம மூலமாக செய்ய நினைச்சாரு, அவர் காத்திருக்கிறார் பாருங்க. அதை பார்க்கும்போது பாருங்க, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு கோயவன் அப்படிதானே, அவன் மண் பாண்டை எப்படி அவன் நினைச்சானோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இந்த வருஷத்தில் நமக்கு என்னென்ன காரியம் செய்ய வைத்திருக்கிறாரோ அதே போல் வளைந்து கொள்ளும்படியாக ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். நாம் அவருடைய சாயலும்படி, ஆண்டவரே என்னையும் குடும்பத்தை நம்முடைய சமத்தில் ஒப்பு கொடுக்குறாம சொல்லும்போது நம்முடைய குடும்பம் நினைச்சுவார், அவர் ஆசீர்வாதம். நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் எல்லா விதமான தேவை நினைச்சுவார். இந்த ஆண்டு நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் அவர் கொடுப்பாருன்னு சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அதே போல் எடுத்துக்கிறோம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
ம். இங்கே சொல்லப்பட்டு பாருங்க, உங்கள் கனிகள் என்ன செய்வீங்களா நீங்கள் கொடுப்பீருன்னு சொல்லப்பட்டு பாருங்க. நாம் கனி கொடுக்கிற மரமாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நானும் உண்மை போல மாறி மற்றவங்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும், நான் சாட்சியாக இருக்கணும். பாலாய் கிடக்கிற இடங்களை என்ன கொண்டு நினைச்சிங்க ஆண்டவரே கட்டுமடிக்க வேண்டிய கிருபை நீங்கள் தாங்கப்பா நம்ம சொல்லும்போது நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்வார், அவர் அற்புதம் செய்து முடிக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுவார். ஹல்லேலூயா. அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் துக்கம் வராதபடி இந்த வருஷம் நமக்கு சமாதானம் சந்தோஷத்தை என்ன செய்வாராம், அவர் அருள் செய்வார். அதாங்க சொல்லப்படுப்பார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படும் தன்னோட ஜனங்களுக்கு ஆறுதல் செய்வார். நான் இவங்களுக்கு என்ன செய்வேன், ஆறுதல் செய்கிற தேவனை காணப்படும். உங்களோட காயங்களை என்ன செய்வேன், நான் கட்டுவேன். உங்களோட எல்லா மனவேதை என்ன செய்வேன், நான் ஆற்றுவேன் சொல்கிறாரு பாருங்க. அதை தான் சொல்லப்படும். ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், உன்னை தப்பிப்பேன் சொன்ன போல் இந்த வருஷம் முழுவதும் எந்த ஒரு வியாதியோ பலவீனமோ போராட்டமோ எந்த ஒரு வீணான் சொல்ல வராதபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்வார், அவர் பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. அதே போல் வருகிற அதே போல் வருவேல டிசம்பரில் அந்த தோத்திர கூட ஆண்டவர் சித்தமான வைத்தோன்னு சொன்னால் அது அநேக விதமான சாட்சியை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் எனக்கு இந்த வருஷம் ஒரு நிறைவான ஆசிரமாக கொடுத்தாரு சொல்லி ஒருவேளை நாங்கள் கடந்த வருஷத்தில் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் நம்ம செலவு பண்ணணும், எங்கெல்லாமோ வீணாக போய்விட்டது, ஆனால் இந்த வருஷம் எனக்கு மீதியான துணிக்கு எடுக்கும்படியாக எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு சொல்லி நம்ம சாட்சி சொல்ல போகிறோம். அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கும் எனக்கு தேவன் தந்து நம்மளை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை காணிக்க அர்ப்பணிப்பனமாக நாம் எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்துவின் 547 பாடல். அதுக்கு பின்பாவதாக அவர் லைனில் வந்து நம்ம வாக்குறுதி எடுத்துக்கலாம். சரியா? ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பையும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவேன் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே தேவரே பாதத்தண்டை அவளோடு கூடினோ உந்தன் தேவிய அபிஷேகம் நம்பி நாடி அண்டினோ அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவேன் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர் ஆண்டவா மெய் பக்தர் செய்யோ வேண்டுகோளை கேட்கிறேன் அன்பின் சாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறேன் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவேன் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே தாசர் தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியோ பெந்தேகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியோ அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவேன் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே தேவரே பாதத்தண்டை அவளோடு கூடினோம் உந்தன் தேவிய அபிஷேகம் நம்பி அது எப்படி அருள் மாறி இப்போது நன்மைகள் யாவும்
என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். உங்கள் எத்தனை இருந்தாலும் பாவங்கள் எத்தனையோ பாலன் நோயை அகற்றி குணமாக்கி பாலான நோயை அகற்றி பாரினில் வைத்த மரங்கள் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். உன்னையோ கிருபை செய்த அதே பக்கத்துல முனை மூடி சூட்டினதுமன்றி இத்த முனை மூடி ஆன ஜீவனை என்னாலுமே துதிப்பார். எல்லாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். உன்வாயே நிறைத்தாரே பூர்த்தியாய் நன்மையால் உன்வாயே உன்வயது கழுகை போல் உன்வயது கழுகை போற்ப பொங்கும் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள தூரம் போயினும் பூமிக்கும் வானத்திற்கும் சுவாமி பயமுள்ளவர் மேலரும் சாமி என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். மாட்சிமையா நீங்களும் மன்னிப்பு மாட்சிமையா மேற்கு தூரமே என்னில் உன் பாவம் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்கவும் தந்தை தன் பிள்ளைகளுக்கு வேலையும் அவரோடு தங்கினா எந்த வேலையும் அவரோடு காட்டியே தூக்கி சுமப்பதால் என்னாலுமே துதிப்பார். வாக்குறது எனக்கு என்ன செய்யப்படணும், எனக்கு ஆச்சரியமாக சொல்லி ஒரே ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணலாம். சரியா? ஆமாம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையப்பா நீங்கள் தந்த இந்த வாக்குத்தத்துக்காக சூத்திரமப்பா. நீங்கள் சொல்கிற வார்த்தை மூலமாக தகப்பன் நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் 3 மாதங்களுக்கு நான் ஆசீர்வதித்து கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. தகப்பன் உங்கள் பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடி ஒரு நிறைவு நாசனங்க கொடுத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் நல்ல தீர்க்காச்சும் இங்கே கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி தீங்கு பிள்ளை துக்கப்படுத்தாதபடி அநேக சாட்சி சொல்லும்படியாக இந்த வாக்குத்தத்தை தகப்பனே ஆமென்று ஆமேன்னு சொல்லப்படும் போல அதை துரிதமாக நிறைவேற்றி கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இல்லை தாழ்த்துக்கிற வெறுமையாக்குறோம், நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் சிவனல்ல பிதாவே, ஆமென். யாவரும் ஜெபம் செய்வோம். அதையெல்லாம் நெய்யை நான் பொழிய பண்ணுவேன்னு சொன்ன தேவனப்பா, என்னோட வாழ்க்கை தகப்பனே உங்களோட கருத்தை நாங்கள் அர்ப்பணிப்போடு நாங்கள் செய்கிறோம் ஐயா. நாங்கள் அடியெடுத்து ஒவ்வொரு பாதைகளும் ஒவ்வொரு அடியில் எங்களோடு கூட நீங்கள் தங்கியிருக்கும்போது செபிக்கிறப்பா. எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் விசேஷமாக செபிக்கிறோம் அப்பா. கொடுக்கப்பட்ட 35 குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கண்ணின் மணி போல் நீங்கள் பாதுகாத்தும் செபிக்கிறப்பா. கொடுக்கப்பட்ட தகப்பன குடும்பத்தில் 182 நபர்கள் காணப்படுகிறாரப்பா.
தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் கண்ணின் மணி போல் இந்த புதிய நீங்க பாதுகாத்துக்கும்படி செபிக்கிறப்பா. ஒரு நன்மை குறைபடாது சொன்ன போல் தகப்பனே, ஒரு நன்மை குறைபடாதபடி எல்லா நிறைவு ஆசிரியங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. விசேஷமா தகப்பனே வந்து சிறு பிள்ளைகள் மேல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருக்கா செபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி, தீங்கு பிள்ளைகள் துக்கப்படுத்தாதபடி என் கத்திர விலைக்கு நீங்க பாதுகாத்தும்படி செபிக்கிறப்பா. எங்கள் குடும்பத்து பிள்ளையப்பா போகிற பிரயாணங்கள் உங்களோட சமூகம் முன்பா செல்லட்டும் ஐயா. இந்த வருஷம் முழுவதும் எங்களோடு கூட நீங்க பிரயாணம் நீங்க செல்லும்படி செபிக்கிறப்பா. எங்கள் குடும்பத்தில் தகப்பனை அநேக பிள்ளைகளப்பா கட்டிட சொல்லி செய்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்களப்பா. அந்த பிள்ளைகள் தகப்பனை கைட்டு செய்கிற பணிகளுக்கு நீங்கள் ஆசிரியர் நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாகும்னு சொன்னீங்களப்பா. பிள்ளைகள் கத்திர கரங்களை ஆசிரியப்பீராக. அந்த கரங்கள் மூலமாக தகப்பனை ஒரு நிறைவு ஆசிரியர் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எந்த ஒரு வீணான் சொல்ல வராதபடி பிள்ளைகள் கத்திர நீங்கள் ஆசிரியர் நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இந்த தகப்பனை வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் தகவல் செபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன் சொன்ன போல் தகப்பனே, அந்தந்த நாளுக்குள்ள படியே உங்களுடைய பிள்ளைகள் அளந்து கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. வியாபாரத்தின் மூலமாக எந்த ஒரு நஷ்டம் வராதபடி அதுக்கேற்ற லாபங்கள் கொடுக்கும்படியாக இந்த வருஷம் முழுவதும் நீர் பாதுகாத்து நீ வழிநடத்தும்படி செபிக்கிறப்பா. நீர் கூடவே நீங்க செல்லும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. விவசாயத்தில் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் மலைக்காக காத்திருக்கும் பொழுது எங்களுக்கு வேண்டிய நல்ல ஒரு மழை நீங்க தந்ததுக்காக ஸ்தோத்திரமாப்பா. அந்த பயிர் நிலங்களெல்லாம் தகப்பனே எந்த ஒரு தகப்பனே நஷ்டம் வராதபடி அதுக்கேற்ற லாபங்கள் கிடைக்கும்படியாக அன்னைக்கு தகப்பனே ஈசாக்கு சொன்ன போல் தகப்பனே, ஆதியாகமம் 26:12 சொன்ன போல் தகப்பனே, அந்த தேசத்தில் பயிர் விதைக்கும் போது அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டது போல் தகப்பனே, எங்களுடைய வேண்டிய நன்மையான காரியத்தை அந்த நிறைவான ஆசீர்வாதம் தகப்பனை பெற்றுக்கொள்ளும்படியாக வேண்டிய நல்ல ஒரு பாக்கியம் கிருபை நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. ஊழி செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழி செய்தால் அவனின் பிதாவான கனம் பண்ணுவாருன்னு சொன்னீங்களப்பா. சின்னதோ பெருசோ உமக்கு அர்ப்பணிப்போடு நாங்கள் செய்கிறோம் ஐயா. பிள்ளை கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. வருகிற நாட்கள் தகப்பனே ஒருவேளை துவண்டு போய் கிடந்தாலும் கூட எலியாவுக்கு நீ சொன்ன போல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னீங்களப்பா. தகப்பனே உடைய பிள்ளை நீங்க தைரியப்படுத்தி உடைய பிள்ளையோட வாழ்க்கையில் இந்த ஊழியப்பாதை கர்த்தர் திறந்த வாசல் முன்பா வைக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா தகப்பனே அரசாங்க பணிபுரிய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. பணி சில பிள்ளைகள் கர்த்தர் ஆசிரியப்பீராக. அரசாங்க பணிபுரிந்து ரிட்டையர் பிள்ளைகள் ஒவ்வொருக்கா செபிக்கிறோம் ஐயா. நல்ல ஜீவ சுக பலன் கொடுங்க. அவர் மூலமா தகப்பனை திருச்சபை ஆசிரமருக்கு நீர் கிருபை நீர் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எங்கள் திருச்சபை பிள்ளைகளப்பா வெளி ஊர்ல வெளி மாவட்டத்தில் வெளி தேச பிள்ளைகள் ஒவ்வொருக்கா செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளை கத்திருந்த புதிய வருஷத்தை அவர்களுக்கான சிம்படியாக வேண்டிய கிருபை நீங்க தந்ததுக்காக ஸ்தோத்திரமப்பா. இந்த நாள் முழுவதும் இந்த வருஷம் முழுவதும் எங்கள் குடும்பத்து பிள்ளைகளோடு நீங்க கூட இருக்கும்படி செபிக்கிறோமப்பா. எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி, எந்த ஒரு தீங்கு பிள்ளைகள் துக்கப்படுத்தாதபடி என் கத்திர விலைக்கு நீங்க பாதுகாத்தும் செபிக்கிறப்பா. எங்கள் தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. 143 கோடி மக்கள் இருக்கிறாங்கப்பா. அவங்க அறியாத பல கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. கண்டுகொள்ளட்டும் ஐயா. இந்த புதிய ஆண்டு தகப்பனே உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் மாறுதல் நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இந்த தேச ஆளுநர் தலைவருக்காக ஒவ்வொரு அதிகாரிகளும் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொன்னது போல் தகப்பனே பிரபுக்கள் ராஜாக்கள் வேண்டதை செய்யுங்கன்னு சொன்னீங்களப்பா. அவர் என்னால் ஆளுகை சிறா சொன்னது போல் தகப்பனே நீரே தகப்பன நல்ல ஆலோசனை கொடுத்து நல்ல திட்டங்கள் செய்யும்படியாக வேண்டிய நல்ல ஒரு கிருபை ஒரு பாக்கியம் நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. விசேஷமா தகவல் தமிழ்நாட்டுக்கு செபிக்கிறோமப்பா. 38 மாவட்டங்கள் செபிக்கிறோம் ஐயா. 8 கோடிக்கு மேல இருக்க மக்களுக்கு நாங்கள் திறப்புல இருக்கிறோம் ஐயா. எங்களை கண்ட தேவனப்பா என் ஜனங்கள் நீங்க காணும்படிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிருபை நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. 2025 ஆண்டு நல்ல ஒரு ஆசிரம ஆண்டு என் கர்த்தர் கொடுத்த சொல்லும்படியாக அநேகருக்கு ஆசிரமக்கு நீர் கிருபை கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எங்கள் தமிழ் ஆளுநர் தலைவர் ஒவ்வொருக்கா செபிக்கிறோம் ஐயா. நீங்க சொன்ன போல் தகப்பனே பிரபுக்கள் ராஜாக்கள் வேண்டிக் கொள்றோம் தகப்பனே. அவள் என்னால் ஆலோசனை சொன்ன போல் தகப்பனே நிறைய என் ஜனங்கள் நல்ல திட்டங்கள் வகுக்கும்படியாக வேண்டிய நல்ல ஒரு கிருபை ஒரு பாக்கியத்தை இங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. ஜனங்களுக்கு ஏற்ற நல்காரி செய்யத்தக்கதாக வேண்டிய நல்ல ஒரு கிருபை ஒரு பாக்கியம் நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. விசேஷமா தகப்பனே ஹாஸ்பிட்டல் இருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கைவிடப்பட்ட நிலைமைக்கு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு யாரும் இல்லையே சொல்லி கண்களை இருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ அனாதிலும் சொன்னீங்களப்பா கர்த்தர் அவர்கள் நீங்க தேற்றி நீ ஆறுதல் படுத்தும்படி செபிக்கிறப்பா. இந்த புதிய வருஷம் எனக்கு ஒரு நன்மையான ஆண்டா இருக்குமா, எனக்கு ஒரு புது ஜீவனை கர்த்தர் கொடுத்த சொல்லும்படியாக வேண்டிய நல்ல ஒரு பாக்கியம் கிருபை நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. இந்த வருஷம் முழுவதும் உங்க சம்மதங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வறுமையாக்கிறோம். கேட்க தெரியப்பட்ட ஒவ்வொரு நன்மைங்களோட வாழ்க்கை நீங்க செய்து முடிக்கும்படி செபிக்கிறப்பா. விசேஷமா தகப்பனே எங்கள் ஆலைப்பணி சில அன்புத்தம் வினசங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளை கண்ணப்படுத்தி ஆசிரியங்கப்பா. உடைய பிள்ளை தகப்பனை காலை மேலே ஆராதனை உமக்கண்டு அர்ப்பணிப்போடு சில பிள்ளையப்பா. படிப்பிக்கிற காரியங்கள் இன்னாரும் சொல்லும்படியாக அந்த ஞானத்தின் நாளுக்கு நிரப்பும்படி செபிக்கிறப்பா. எங்கள் சீக்கிரத்துக்காக செபிக்கிறோம். கிளை சபைகள் ஒவ்வொன்றுக்காக செபிக்கிறோம் ஐயா. வளர்ந்து பெருகும்படியாக வேண்டிய கிருபை பாக்கி நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்ப. எங்களுக்கு குருவானுக்காக செபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட மனை பிள்ளைக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. மகன் சில ஊழியங்களை என் தகப்பனை ஆசிரியத்தை இங்கே கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. என் தகப்பனை அனைவருக்கு மகன் ஆசிரமருக்கு நீர் கிருபை கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எங்கள் தாழ்த்துக்கிறோம், வறுமையாக்கிறோம். கேட்க தெரியப்பட்ட ஒவ்வொரு நன்மைகளோட வாழ்க்கை செய்து முடிங்க. உங்க பெரிய நாம மாத்திரம் மேம்படணும். ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவோட தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்முடைய என்றும் சதாகாலம் தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே
அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல பாகம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானம் கடந்து செல்லுவோம். அனைவருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள்.